இன்றைக்கி 20/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, செக்ஷுவல் அப்யூஸ் ரேம்பண்ட் இன் மலையாளம் ஃபிலிம் டவுன் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொன்னாங்கன்னா 2017-18 ஹேமா கமிட்டி அப்படின்றத ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, டு ஸ்டடி த செக்ஷுவல் அப்யூஸ் கண்டென்ட் ஃபார் உமன்ஸ்க்காண்டி, அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி அமைச்சாங்க. செக்ஷுவல் ஃபேவர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக்டிங்காண்டி. அதுக்கப்புறம் ஒரு மாஃபியா தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, என் முருகானந்தம் இஸ் நவ் சீஃப் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்னென்னா, தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட 50வது சீஃப் செக்ரட்டரி யார் அப்படின்னாக்கா இவர் தான், என் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தான். இவர் வந்துட்டு இவரோட டென்னியர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபிக்ஸடு கிடையாது. இவர் வந்து ஒரு பிரின்சிபல் அட்வைஸராக இருப்பார் சிஎம்முக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஆஃப் த சிவில் சர்வெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. தமிழ்நாடோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் வந்து டாப் மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்தது, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையான் ஆளப்படும் அப்படின்ற ஒரு திருக்குறள். இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை தீமை ரெண்டுமே வந்துட்டு ஆராய்ஞ்சு நம்ம வந்துட்டு செய்யணும், நன்மையை மட்டுமே அப்படி செஞ்சால் தான் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் புதிய அருங்காட்சியகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜேந்திர சோழன் பற்றின அந்த ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு அந்த அருங்காட்சியகத்தில் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, ஹைகோர்ட்ஸ் கிராண்ட் டெம்பரரி ரிலீஃப் டு சித்தாராமையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்னென்னா, சிஎம் வந்துட்டு ஒரு லேண்ட் அலாட்மெண்ட் கேசஸில் வந்து கரப்ஷன் இருந்ததாக சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் வந்துட்டு தொடுத்துருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி கவர்னர் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்காண்டி அண்டர் செக்ஷன் 17A ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1948 படி தான் இது வந்துட்டு டீல் பண்ணதாக சொல்கிறாங்க. செக்ஷன் 21 இது வந்து பாரதிய நாகரிக படியும் வந்துட்டு இது அமலாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 2004 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதோட பர்மிஷன்ஸ் அதாவது சிஎம்ஐயோ இல்லை கேபினட் எக்ஸிக்யூட்டிவ் அமைச்சரையோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் வந்துட்டு பவர் வந்து கவர்னருக்கு இருக்குது அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி அப்படின்னு 2004 சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்துட்டு ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 361 படி வந்துட்டு இம்யூனிட்டி கிடைக்கிது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லீகல் இம்யூனிட்டி பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் வந்துட்டு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்க்கு இது வந்துட்டு செட் ஆகாது. ஸோ சிவில் ப்ரொசீடிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரசிடெண்ட் அண்டு கவர்னருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ சிவில் ப்ரொசீடிங்கில் நம்ம கேஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட 2 month நோட்டீஸ் அப்படின்றது அட்வான்ஸ் நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சாகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, நாட் அவைலபிள், இது வந்துட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கு வந்துட்டு இது வந்துட்டு அவைலபிள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பார்த்துட்டோம்னாக்கா இது வந்து ஒரு ட்ரிபியூனல் வந்துட்டு அமைக்க போகிறதா சொல்கிறாங்க ஃப்ரம் த ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூனல்லேருந்து தான் இதை வந்து அமைச்சாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொசீடிங்கோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, ஸோ மஸ்ட் பி த கேமரா. ஸோ எந்த ஒரு கான்ட்ராக்டும் எந்த ஒரு இது இருந்தாலும் கேமராவுக்கு ஆன் கேமராவில் தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சிவில் வந்துட்டு கலெக்ட் பவர் அப்படின்றது சிவில் கோர்ட்டோட பவர் வந்துட்டு அந்த ட்ரிபியூனலுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரிபியூனல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அந்த ப்ரொசீடிங்காண்டி. அந்த ட்ரிபியூனல் வந்துட்டு கேமராவுக்கு ஆனில் தான் இருக்கணும். சிவில் கோர்ட் பவர் அப்படின்றது கொடுக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு சம்மன் அனுப்புகிற பவர், அப்புறம் பனிஷ் பண்ணுற பவர் எல்லாமே சிவில் கோர்ட்ஸோட பவர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுற பவரும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் அப்படின்றது இங்கே மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒர்க்கிங் பண்ணால் கூட அவங்களோட ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் அப்படின்றதும் இந்த ரெக்கமெண்டேஷனில் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர் அண்ட் டேஸ், எவ்வளவு ஒர்க் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறதும் அதில் வந்துட்டு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஒர்க் பிளேஸில் இதை வந்து எஃபெக்டிவாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது, யாக்ஸ் ஃப்ரம் சைனா ஸ்டே இன்டு
த ஈஸ்டர்ன் லடாக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்துட்டு அந்த பார்டர் பார்த்துட்டோம்னாக்கா டிமார்க்கேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்ஏசி அப்படின்றது நாட் டொமார்க்கேட்டட், எல்ஓசி அப்படின்றது டிமார்க்கேட்டட் பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹை ஆல்டிடியூட் அனிமல்ஸ் யாக் அப்படின்றது சோசியோ கல்ச்சரல் எத்தனிக் ரோல் வந்துட்டு இந்த அனிமல்ஸுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இதுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்றதும், பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான டிக்ரீஸ் ஆகுது. இதோட ஐயூசிஎன் கேட்டகரி அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா வல்னரபிள் கேட்டகரியில் இதை வச்சுருக்காங்க. டிரான்ஸ்ஹியூமன் சிஸ்டம் அப்படின்றத வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஹிமாலயன் ரீஜனில் பார்க்க முடியும். எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், நார்த் பெங்கால், உத்தரகாண்ட், ஹிமாச்சல், லடாக், ஜேஎன்கே இங்கெல்லாம் வந்துட்டு இந்த யாகை வந்து பார்க்க முடியுது. வைல்டு லாக் அப்படின்றது எங்கன்னா டிபெட்டில் இருக்குது, மங்கோலியாவில், ரஷ்யாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது உல்ச்சி ஃப்ரீடம் ட்ரில் அப்படின்ற ஒரு ட்ரில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குனாக்கா சவுத் கொரியா அண்ட் யூஎஸ்க்கு 2 பேருக்கு இடையில தான் இந்த ட்ரில் வந்து நடக்குது. ஸோ சவுத் கொரியா வர்சஸ் நார்த் கொரியா 2 பேருக்குள்ள அந்த பார்டர் டிவைட் பண்ணுற லைனை வந்துட்டு 38 பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்ஓசிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது மலேசியா சென்ட் ரீகன்சிடர் பிளான் இட்ஸ் ஒராங்குட்டான் அப்ராட் அப்படின்ற மாதிரி ஒரு பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒராங்குட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் ஒராங்குட்டான் இருக்குது. ஒன்று வந்து போர்னியன், இன்னொன்று வந்து சுமத்ரன் ஒராங்குட்டான் அப்படின்னு இருக்குது. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த அனிமல்ஸ் வந்துட்டு பார்க்க முடியும். இது வந்துட்டு ஒரு சாலிடாரிட்டி அனிமல்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அக்கர் கன்னிங் அப்படின்ற ஒரு மெடிசினல் பிளான்ட்டை வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஒராங்குட்டான் வவுண்டுக்காண்டி அந்த தன்னோட காயத்தை வந்துட்டு குணப்படுத்துறதுக்காண்டி அப்ளை பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக சாப்பிடும். ஸோ இதோட ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 8.5 months அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயூசிஎன் கேட்டகரியில் இதை வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. அடுத்தது செபி அலோஸ் கேட்டகரி 1, 2, 3 டு போரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்னென்னா அல்டர்னேட்டிவ் இன்க்ரிமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டர் வந்துட்டு வில்லிங் இருந்தால் அவங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம். இது வந்துட்டு 2014 ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹை நெட்ஒர்த் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். இதில் கேட்டகரி 1 அப்படின்றது ஷார்ட் அப்பில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கேட்டகரி 1ல் வச்சுருக்காங்க. கேட்டகரி 2 வந்துட்டு கேட்டகரி 1 அண்ட் 2, 3ல் இல்லாதவங்கள இதில் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரி 3 பார்த்துட்டோம்னா எம்ப்ளாயி காம்ப்ளெக்ஸ் டைவர்ஸ் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ட்ரேடிங் விஷயமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இதில் கேட்டகரி 3ல் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.